ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே தானியா 2 வண்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல யூனா கிளம்பி வரா. மத்த 2 வேலைக்கார பொண்ணுங்க யாருமே தானியா கூட போகல, யூனா மட்டும் தான் வரா. யூனாவை கூட்டு போயிட்டு இருக்காங்க அங்க மத்த வேலைக்கார பொண்ணுங்க, என்னென்னலாம் எப்படிலாம் எங்க மேடமா பாத்துக்கணும் அப்படின்னு. தானியா கீழே இறங்கி வரா. வண்டியில ஏறிக்கோமா அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காம அவ பாட்டுக்கு மீனா கூட பேசிட்டு இருக்கா. நான் போயிட்டு வரண்டி அப்படின்னு சொல்ல மீனா பாக்குறா, எப்படியாவது யூவை பத்தி விஷயம் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு சொல்லி அனுப்பு அப்படின்னு. வேலைக்கார பொண்ணுங்களும் 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க, எங்களை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு. கூட்டம் வேண்டான்னு தான் 2 பேர் போறோம், நீங்க எது பாத்துக்கோ அப்படின்னு வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட விட்டுட்டு தானியா கிளம்புறா. என்னாச்சு, ரொம்ப மேடம் கோவமா இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு ஜின்ரான் ஜியாங்ஷு கிட்ட கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். தானியா வண்டி ஏற போறதுக்கு பின்னாடி தனியா ஒரு வண்டி நிக்குது, அங்க போயிட்டு இருக்கா. ஆனா அந்த வண்டி ஃபுல்லா லக்கேஜ் இருக்கு. சோ தானியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜியாங்ஷு கூட வர ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் இருக்கு. மறுபடியும் ஜியாங்ஷு கையை நீட்டிட்டு ஏறிக்கோன்னு சொல்ல, அவன் கையை கூட பிடிக்காம தானியா வண்டியில ஏறிக்கிறா. அதே மாதிரி ஜியாங்ஷுவ பின்னாடி போய் வண்டியில ஏறிக்கிறான். நம்ம யூனா பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆளா குதிரையில ஏறி போயிட்டு இருக்க. ஜின்ரானு இன்னொரு குதிரையில ஏறி அவன் கூடவே போயிட்டு இருக்கான். மீனா மத்த வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் சோகத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த லூமோவும் பாத்துட்டு இருக்கான். மாஸ்க் போட்டவன் பக்கத்துல வந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த ஜியாங்ஷு ஆனா சாதாரண ஆள் கிடையாது, அங்க இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்க, கண்டிப்பா இவன் ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டான், பிரச்சனை பண்ணுவான்னு சொல்ல, மாஸ்க் போட்டவன் ஆளுங்களே ஏற்கனவே அங்க அமிச்சாச்சு, இந்த வழியில கண்டிப்பா போறவன் திரும்ப வர மாட்டான் அப்படின்னு மாஸ்க் போட்டவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். தானியாக்கு எதுவும் ஆகாம பத்திரமா கூட்டு வந்துரு, அதுக்காக இந்த காசை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு லூமோ இருக்கானே தனியா அந்த மாஸ்க் போட்டவனுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த கூட்டம் எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்ரான் பேசிட்டே போயிட்டு இருக்கான் யூனாட்ட. ஆமா, உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா, நீங்க மட்டும் தான் பாத்துக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாத்துக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் போதாதா அப்படின்னு அமைதியா வந்துட்டு யூனாவும் பேசுறா. நீங்க உண்மையாவே ஜியாங்ஷுவோட ஒய்ஃபா, இல்ல தானே, துணை மனைவி கிடையாது தானேன்னு கேட்க, மனைவிலாம் கிடையாது, பாத்துக்கிறதுக்காக என்ன கூட்டு வந்தாங்க, சும்மா வேற வழி இல்லாம துணை மனைவியின் பேர் சொல்லி வச்சிட்டு இருக்காங்கன்னு யூனா சொல்ல, ஜின்ரானுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்லா பல்ல காட்டிக்கிட்டே கூடவே போயிட்டு இருக்கான். உள்ள உட்காந்துட்டு இருக்க தானியாக்கு டீயை கொடுத்துட்டு, இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கும், இதை குடிச்சு பாருன்னு ஜியாங்ஷு சொல்ல, கண்டுக்காமலே தானியா உட்காந்துட்டு இருக்கா. ஜியாங்ஷு என்னென்னவோ பேசி பாக்குறான், எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. தானியா, உனக்கு என்னதான் பிரச்சனை, இன்னும் என் மேல உங்க அப்பா விஷயத்துல கோவமா தான் இருக்கியான்னு கேட்க, தானியா பாக்குறா, இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன், ஆனா நீங்களே கேட்கும் போது இதுக்கும் மேல சொல்லாம இருக்க போறது கிடையாது, என் அப்பா மேல ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் இருக்கு, அந்த நேரத்துல எதுக்காக நீங்க என் அப்பாவோட அரண்மனையை சீல் வச்சீங்க, அதனாலதான் எங்க அப்பாவோட பேரு வெளியே ரொம்ப ரொம்ப மோசமா கெட்டு போச்சு, இதை நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்க, உங்க அப்பாவோட அரண்மனை ஆக்சசபிளா இருந்ததுன்னா உள்ள போயிட்டு கெட்டவங்க எல்லாம் என்னென்னவோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேணும்னே ஆதாரத்தெல்லாம் வைப்பாங்க, அதனாலதான் நானே செக் பண்ணிட்டு சீல் வச்சேன், அதுக்கும் மேல வேற யாரும் எந்த தப்பும் பண்ண முடியாது, அதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்ல, ஆனா எங்க அப்பா ஊர்ல இருந்து வரும்போது எதுக்காக உங்க ஆளை அனுப்புனீங்க, எதுக்காக அவரை கூட்டு வர வச்சு அவர் மேல இன்னொரு பெரிய கேஸ மாட்டி விட்டீங்கன்னு சொல்ல, அந்த பையன் எங்க கூட இருந்த வந்தான், ஆனா அவன் வேற யாருடைய பேச்சு கேட்டுதான் அவங்க போய் உங்க அப்பாவை கூட்டு வந்தான், நானும் எவ்வளவோ விசாரிச்சு பார்த்தோம், யார் சொல்லி அவன் அப்படி செஞ்சான்னு தெரியல, ஆனா கூடிய சீக்கிரமா அந்த விஷயம் எல்லாம் திரும்ப வரும்னு சொல்ல, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, எங்க அப்பாவை நான் ஜெயில பாக்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டேன், அவர் சாக போறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, பெத்த போனா அவர் ஒரு தடவை கடைசியா பாக்குறது கூட எனக்கு அருகது கிடையாதா, எதனால என்ன பார்க்கவே விடல, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா, அவருக்கு இறுதி சடங்குல கூட நான் இல்லாம நீங்க பண்ணிட்டீங்க, எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிட்டீங்க, இதுக்கு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஜியாங்ஷு பாக்குறான், வெளியே இருக்கிறவங்க கிட்ட நம்மள ஃபாலோ பண்ணிட்டு யாராவது வராங்களான்னு கேட்க, வராங்க, ஆனா நம்ம ஆளுங்க பாத்துட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, 3 பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஜியாங்ஷு போதும் வண்டியை நிறுத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். வண்டியில இருந்து கீழே இறங்கி பக்கத்துல இருந்து ஒரு குதிரை ஒண்ணு எடுக்கிறான். தானியா பார்த்துட்டு, எதுக்கு குதிரை எடுக்கணும், இப்ப மட்டும் என்ன, நான் ஏதாவது கேள்வி கேட்டா வேகமா குதிரையில இறங்கி போயிட போறீங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நீ கேட்டுட்டல, இப்ப என் கூட வா அப்படின்னு தானியாவை பிடிச்சு இழுத்து தூக்கிட்டு நேரா குதிரையில போய் உட்கார வைக்கிறான். ஜியாங்ஷு அந்த குதிரையில இறங்கி, நீங்க நேரா ஊருக்கு போங்க, நான் உங்க கூட நேரா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். யூனாவும் ஜின்ரானும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்புறாங்க. தானியாவும் ஜியாங்ஷுவும் மின்னல் வேகத்துல வேற இடத்துக்கு போயிட்டு இருக்க, நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்ஷு பாக்குறான், சீக்கிரம் கீழே இறங்கு, ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு குதிரையை மட்டும் தனியா அனுப்பிவிட, ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க அந்த குதிரையை ஃபாலோ பண்ணிட்டு யார் இருக்கான்னு தெரியாம போயிடுறாங்க. ஆனா ஜியாங்ஷு தானியாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எங்க போயிட்டு இருக்கோம், அது என்ன இடம் அப்படின்னு தானியா கேட்க, இங்க வா அப்படின்னு ஜியாங்ஷு கூட்டு போறான் ஒரு வீட்டுக்குள்ள. அங்க பார்த்தா
ஒருத்தர் இருக்காரு. திரும்பி பாக்குறாரு. தானியாவோட அப்பா தான் அங்க நின்னுட்டு இருக்காரு. தானியா ஷாக் ஆயிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்க. போ உங்க அப்பாட்ட போ அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். தானியாவோட அப்பா பாத்துட்டாரு. என் செல்லம் வந்துட்டாளா அப்படின்னு வேகமா அவளை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கு பேக் ஸ்டோரிய காட்டுறாங்க. இது ஒண்ணு எண்டு கிடையாது அப்படின்னு ஜியாங்ஷு சொன்னால, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற வேலை எல்லாம் இருக்கு. இதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களை பத்தி என்னெல்லாம் யாரு தப்பு சொன்னாங்களோ அதையும் இல்லன்னு நிரூபிச்சிடலாம், உங்க உயிரையும் காப்பாத்தலாம் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லியிருக்கான். தானியாவோட அப்பாவை இறந்து போன மாதிரி நடிக்க வச்சு யூ ஊரை விட்டு கிளம்பி போனால அந்த வண்டியிலேயே தானியாவோட அப்பாவையும் படுக்க வச்சு அங்கிருந்து நேரா அனுப்பியிருக்கான். யூ அங்கிருந்து அவங்க அப்பாவை காப்பாத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கான். இதெல்லாம் சொன்னதுமே தானியாவோட அப்பாவை கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. ஏன்பா முன்னாடியே என்கிட்ட இதெல்லாம் சொல்லல அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ராஜாவையே ஏமாத்துற விஷயமா இது, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நீ எந்த அளவுக்கு சோகமா இருக்கியோ நம்ம வீட்டை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு மத்தவங்க எல்லாம் நம்புவாங்க. அவரை பத்தி தப்பா நினைக்காத, அவரோட கஷ்டமான உழைப்புனாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜியாங்ஷு அங்க வரான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தானியா கையை பிடிச்சுக்கிறா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் சூப் எடுத்துட்டு வரேன். அவங்க அப்பா உள்ள போறாரு. முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க இவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க, நான் போய் இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தானியா சொல்லிட்டு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ ரொம்ப நாளா நல்லா சாப்பிடல, இதுல இருந்து 2 கப் அரிசி சாப்பிடுற, உடம்புல மறுபடியும் வெயிட் ஏத்துற, அதான் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஜியாங்ஷு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வராரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ரான், யூனா மத்த டீம் எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. யூனா போய் மீன் எல்லாம் புடிச்சிட்டு வரா. விறகு கட்டையெல்லாம் உடைச்சு போட்டு டக்குன்னு பத்த வச்சு மீன் சுட ஆரம்பிக்கிறா. ஜின்ரானும் பக்கத்துல உட்காந்துட்டு இது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டு ஒவ்வொன்னா செஞ்சுட்டு இருக்கான். எப்படி இதெல்லாம் நீ கத்துக்கிட்டேன்னு கேட்க, நான் வீரர்களோட வீரர்களா தான் வளர்ந்தேன், எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அமைதியா சொல்லிக்கிட்டு யூனா அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு ஜின்ரான் கேட்க, அப்ப இருந்து நானும் பாக்குறேன், என் தானியா மடத்தை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க பொண்டாட்டி பத்தி கேட்க கூடாதுன்னு கூட தெரியாதா அப்படின்னு கையில இருந்து மீனை புடிங்கி வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துடுறா. இல்ல நான் அப்படி கேட்க வரல, நீ நல்லா இருக்கியான்னு தான் கேட்க வந்தேன்னு ஜின்ரான் திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். இங்க தானியா படுத்துட்டு இருக்கா. ரூம்ல எதுவுமே அவளுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஜியாங்ஷு உள்ள வரான். தூக்கம் வரலையான்னு கேட்டுட்டு, இது வந்துட்டு ரொம்ப எனக்கு குத்துது கட்டில், அது மட்டும் இல்லாம இந்த பெட்ஷீட் தலைவாணி எதுவுமே என்னது இல்ல, சோ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நான் ஊரை விட்டு வெளியே வந்தது இல்லையா கோவிலை தவிர, சோ எனக்கு செட் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஜியாங்ஷு பாக்குறான். அவ பக்கத்துல படுத்துக்கிறான். நீங்க நான் இருக்கேன்ல, என்ன ஒரு குஷனா நினைச்சுக்கோ, நம்ம 2 பேரும் இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம் நினைச்சுக்கோ, தூங்கலாம் அப்படின்னு சொல்ல, தானியா உடனே நீங்க குஷனா, மசில் உடம்பு ஃபுல்லா குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல தூங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. தானியா கிளம்புறதுக்கு இங்க வேலைக்கார பொண்ணுங்க இல்லங்கிறதால பக்கத்துலயே நம்ம ஜியாங்ஷு உட்காந்துட்டு அவ தலையை வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி வேலைலாம் கூட உங்களுக்கு செய்ய தெரியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சேன்னு தானியா கேட்க, எங்க நீ என்கிட்ட நல்லா பேசி பழகுனாதானே, இனிமே பேச பேச நானும் இன்னும் நிறைய விஷயத்த கேட்டுக்கிட்டு கத்துக்கிட்டு உன்னை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருன்னு சொல்ல, தானியா கண்ணு மூடிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. யூனாவும் ஜின்ரானும் அடுத்த வழியை கிளம்பலாமா அப்படின்னு பிளான் பண்றாங்க. கிளம்பலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்னதும், ஏதாவது நம்ம முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன, ஏன் கிளம்பாம நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு ஜின்ரான் கேட்டுட்டு இருக்கான். இல்ல நம்ம பாஸ் தனியா கிளம்பி போயிட்டாரு, நம்ம யூவை வேற கண்டுபிடிக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கு, அதான் நம்ம யூ எங்க இருப்பாருங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு யூனா சொல்ல, கண்டிப்பா யூ ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஜின்ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம பாஸ் சொன்னபடி அதே வழியிலேயே போலாம், மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் இன்னொரு பையனும் அங்க இருந்து கிளம்பி போயிட, ஜின்ரான் திருன்னு முழிச்சிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு ஜின்ரான் ஒரு வழியா பிக்கப் பண்ணிட்டு யூனா கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம தானியாவும் ஜியாங்ஷுவும் கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணி அவங்க அப்பா கூட்டு வராரு. அப்பா நீங்களும் ஜியாங்ஷுவும் எவ்வளவு எனக்கு நல்லது பண்ணீங்க, நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன், நீங்க இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தது, நீங்க நல்லா இருக்கணும், சீக்கிரமா உங்க மேல இருக்கிற தப்பெல்லாம் இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தோட வந்து சேரணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பத்திரமா இருப்பேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாம இங்க இருந்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. போயிட்டு வரோம் அங்கிள், நீங்க பத்திரமா இருங்கன்னு ஜியாங்ஷுவும் அங்க இருந்து கிளம்புறான். தானியா வாயவே மூடாம பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி எவ்வளவு அமைதியா இருந்த இத்தனை நாளா இப்ப வாயவே மூடாம பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, சாரி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுட்டு தானியா ஜியாங்ஷுவோட ஒட்டிக்கிட்டு, இதுக்கு மேல நான் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன், உங்களை பத்தி தப்பாவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு கூடவே ஒட்டிட்டு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஜின்ரான் அடுத்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாஸ்டல்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு கோழிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இதெல்லாம் பொரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா நம்ம யூனா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஜின்ரான் அந்த வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு, ஒரு கோழியை நான் வாங்கிக்கவான்னு கேட்க, நீயே எந்த கோழி வேணுமோ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே யூனா பாக்குறா, நான் பிடிக்க போறேன் அப்படின்னு. ஜின்ரான் நானே புடிச்சு கொடுக்குறேன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவன் முட்டி மோதி பிடிக்கிறதுக்குள்ள எல்லா கோழியும் எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள யூனா நானாவே பிடிச்சுக்கிறேன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான் இவனை பார்த்து கேட்க பெக்கேன்னு. கோழியை பிடிச்சிட்டு வரா. என்ன இதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா பிடிச்சிட்ட அப்படின்னு கேட்டுட்டு, ஆனா அதை சமைக்கிற வேலை என்னோடது அப்படின்னு ஜின்ரான் சொல்றான். இங்க எங்க ஜியாங்ஷு செஞ்சு கொடுத்த கோழி தான் நல்லா இருக்கு அப்படின்னு இவ சொன்னதை கேட்டுட்டு, அதுலயே மயங்கி இருந்துட்டு வாழும் இவன் ரெசிபி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கான். பரவாயில்லையே வாசமே தூக்கலா இருக்கு, நல்லா செய்வீங்க போலயே அப்படின்னு கேட்டு யூனா சிரிக்க ஆரம்பிக்கிறான்.
கேட்க ஒரு சிக்கன் பீஸை இவனே பிச்சு கொடுக்குறான். இதை சாப்பிட ஆரம்பி அப்படின்னு. உன்னை உண்மையாவே தானியா நல்லா பாத்துக்கிறாங்களான்னு கேட்க எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஜுவல்லரி எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் என் வாழ்க்கையில நான் போட்டுக்கிட்டதே இல்ல. அவங்க சாப்பிடுற சாப்பாடதான் எனக்கும் கொடுக்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்கா யூனா. அங்க மின்மினி பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இவ வாயை பொழந்துட்டு இருக்க ஜின்ரான் போய் 2 பூச்சியை பிடிச்சி இவ கையில கொடுக்குறான். பக்கத்துல வச்சு பாத்துட்டு அப்படின்னு. யூனா பாக்குறா, இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. எப்ப பாரு ஸ்ட்ரிக்ட் மோட்ல அலர்ட் மோட்லயே தான் நாங்க இருப்போம்னு சொல்ல, இதுக்கும் மேல நீ அப்படி இருக்க வேண்டாம், ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு ஜின்ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மினாவை கூட்டிட்டு ஒரு குட்டி பையன் ஓடி வரான். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, இங்கே அமைதியா நில்லுங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு டிராமா நடக்க ஆரம்பிக்குது. நம்ம மினாக்கும் யூக்கும் நடுவுல ஒரு மோதல் காதல் கதை இருக்குல்ல, அந்த கதையை யாரும் டிராமாவா போட ஆரம்பிக்கிறாங்க. மினா அதை சிரிச்சுட்டே பார்க்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.